தந்தை பெரியாரின் கொள்கை போர்வாள், அறிஞர் அண்ணாவின் எதையும் தாங்கும் இதயம், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலையை இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். சுயமரியாதை கொள்கையின் சுடரொளி, பகுத்தறிவு கருத்துக்களின் பட்டொளி, திராவிட கொள்கைகளின் அதிகார நாயகன், அரசியல் பண்பாட்டிற்கு ஒரு பல்கலைக்கழகம், எழுத்தாளர்கள் எல்லாம் வியந்து பார்த்த எழுத்தாளர், பேச்சாளர்கள் எல்லாம் பணிந்து நின்ற பேச்சாளர், தமிழக அரசியலின் ஈடு இணையற்ற ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் முத்தமிழ் வித்தகர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு வரலாற்றில் 19 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை வளப்படுத்தி தமிழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இந்திய அரசியலில் எழுச்சியை ஏற்படுத்தி உலக வரலாற்றில் உன்னத புகழ் சின்னமாக திகழ்ந்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். இப்போது கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். இளஞ்சூரியன் பார்ப்போற்றும் படைப்பாளி, ஓய்வறியா போராளி, தமிழ் இன காவலர், தன்னிகரற்ற தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். கலைஞர் அரை நூற்றாண்டு கால தமிழக அரசியலின் தலைப்புச் செய்தி. 5 முறை முதல்வர், 13 முறை சட்டமன்ற உறுப்பினர், தான் சந்தித்த தேர்தல்களில் தோல்வியே கண்டிராத வைர விழா நாயகர், 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்திய அண்ணாவின் அன்பு தம்பி, இடஒதுக்கீடு மூலம் சமூக நீதி காத்த சமத்துவ செம்மல் கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். தந்தை பெரியாரின் சுயமரியாதை சுடரை சூரியனாக்கியவர், பேரறிஞர் அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை கட்டி காத்தவர், மாநில உரிமைகளை காக்க இந்தியாவிற்கே இலக்கணம் வகுத்து கொடுத்தவர், தமிழ்நாட்டின் நவீன கட்டமைப்பை செதுக்கிய சிந்தனையாளர், எளியவர் வாழ்வு ஏற்றம் காண தன் வாழ்வை தமிழகத்திற்கு தந்த உன்னத தலைவர், தமிழுக்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழ் மக்களுக்காகவே வாழ்நாளெல்லாம் உழைத்த உத்தம தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.